தேர்தல் நெருங்க அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போதைய சூழலில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றன? விரிவான தகவல்கள் பிரகாஷ். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திப்பதற்கான பணிகளை தொடங்கிவிட்டது. அந்த அடிப்படையில அதிமுகவும் தேர்தல் பணிகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. தேர்தல் பணிகள் தொடக்கத்தின் ஒரு முக்கிய பணியாக இந்த பூத் கமிட்டி, நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய இந்த பணிகள் ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக அதிமுக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களுக்கும் மாவட்ட வாரியாக இந்த பூத் கமிட்டி பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பணிகளானது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் கிட்டத்தட்ட முடிவுக்கு இருக்கிறது. அந்த பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அந்த பணிகள் நிறைவு செய்வதற்கான அந்த பூத் கமிட்டி அந்த பட்டியலை மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக வழங்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்போது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுல பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே கையில ஒரு ஃபைலை கொண்டு போயிருக்கிறாங்க. அதுல இந்த பூத் கமிட்டி தொடர்பான அந்த விவரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதாக தான் தெரிகிறது. எல்லாருமே அந்த பணிகள் நிறைவடைந்ததற்கான அந்த ஃபைலை கொண்டு போய் தலைமை கழகத்துக்கிட்ட இன்றைய தினம் சமர்ப்பிக்கிறாங்க. இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தான் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அந்த பணிகள் முடிவடைந்து இருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்ற தொகுதி வாரியாக வேட்பாளரை இறுதி செய்யக்கூடிய அந்த பணிகளானது ஏற்கனவே தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட அது குறித்து தான் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளரை யாரை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களிடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தினம் கருத்துக்களை கேட்க இருக்கிறார். இந்த பணிகள் இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளாகவே அந்த பணிகளை முடிப்பதற்கான திட்டம் அதிமுக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொகுதி வாரியாக வேட்பாளரை இறுதி செய்யக்கூடிய அந்த பணிகள் முடிந்தால் அதற்கு அடுத்த கட்டமாக தேர்தல் பணிகளை விரைவில் தொடங்கலாம் என்பதற்கு ஏதுவாக தான் இந்த பணிகள் வேகம் எடுத்திருப்பதாக தெரிகிறது. எனவே மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதி வாரியாக வேட்பாளரை யாரை தேர்வு செய்யலாம், யாரை நிறுத்தினால் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமாக இருக்கும், யாருக்கு தொகுதியில நல்ல பெயர் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் மாவட்ட செயலாளர்களிடத்துல கருத்துக்களை கேட்க இருக்கிறாங்க. அதிமுக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களாக இருக்கின்றன. 82 மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தொகுதி வாரியாக வேட்பாளர் குறித்த அந்த தகவல்களை தலைமையிடம் இன்று தினம் சமர்ப்பிப்பாங்க என்று தெரிகிறது. அதுல தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து வேட்பாளரை யாரை தேர்வு செய்யலாம் என்பது குறித்தெல்லாம் விரைவில் இறுதி முடிவுக்கு வருவார்கள். ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில பல்வேறு கூட்டங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசி வருகிறார். கூட்டணி கட்சியினுடைய மாநாட்டிலும் பேசி வருகிறார். அந்த அடிப்படையில கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி விழுப்புரத்துல புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. சமீபத்தில் கூட மதுரையில SDPI கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த 2 மாநாட்டிலும் பேசும்பொழுது கூட்டணி தொடர்பான இந்த நிலைப்பாட்டை ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திவிட்டார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தன்னுடைய நிலைப்பாட்டை அதிமுகவுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டார். அதே நேரத்தில் கூட்டணியில அதிமுக தலைமையில பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் என்றும் கூடுதலான கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையம் என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம், கூட்டணி அமைப்பதற்கான வியூகம், தேர்தலை சந்திப்பதற்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும், வேட்பாளரை இறுதி செய்வது உள்ளிட்ட அந்த விவகாரங்கள் தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. நன்றி பிரகாஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விரிவான தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் பழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.